ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மற்றொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த வீடியோ ரீசெண்டாக நாங்கள் பிரஷிவ் சாரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த பர்த்டே டெக்கரேஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். அதை நல்லா கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் நாங்கள் வீட்டில் சிம்பிளாக பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். ஸோ பெட்ரூமில் டெக்கரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணி திங்ஸ் எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக 24th செப்டம்பர் எங்கள் பிரஷிவ் குட்டி பர்த்டே. ஸோ 23rd செப்டம்பர் ஈவினிங் தான் நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். டெக்கரேஷன் ஃபர்ஸ்ட் என்ன தீம் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ எங்களோட தீம் ஸ்டார் தீம். ஸோ ஸ்டார் ரிலேட்டட்ன்றனால நாங்கள் டார்க் ப்ளூ, ஒயிட், கோல்டன் மேஜராக இந்த 3 கலர்ஸை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ பேக்ரவுண்ட் டார்க் ப்ளூ வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணி டார்க் ப்ளூ துப்பட்டாஸ் வாங்கி நான் அதை ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் பேக்ரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் பலூன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதே நேரம் பிரஷிவ் குட்டி பலூனை நோண்ட, எங்களை நோண்ட அப்படின்ட்டு குழந்தைய வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம நார்மலாக 1 or 2 hours டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைய வச்சு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாகவே டைம் ஆகும். ப்ளஸ் குழந்தை எந்த பொருளையும் எடுத்து வாயில் வச்சிடக்கூடாதுன்றதையும் நம்ம அப்பப்போ குழந்தைய நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே வர இருக்கணும். ஸோ அதனாலேயே எங்களுக்கு டெக்கரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவு குழந்தைக்கு சாங்ஸ் போட்டு விட்டுட்டோ இல்லாட்டி ஏதாவது பொம்மை விளையாட கொடுத்துட்டோ அவனை எங்கேஜ்டாகவே வச்சு இருந்துட்டு நாங்கள் சைடில் டெக்கரேஷன் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போடாமல் நேம் போடலான்னு டிசைட் பண்ணி கோல்டன் கலரில் நாங்கள் நேம் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லைட்ஸ் ஆட் பண்ணி அதில் பிரஷிவ் குட்டியோட ஃபோட்டோஸ் பிறந்தப்போ எடுத்தது, ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், ஸோ 12 month ஃபோட்டோஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அந்த ஸ்ட்ரிங் லைட்லேயே ஹேங் பண்ணிட்டேன். என்னதுமா நம்பர் 1 அம்மா? உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அடித்தப்போ ஓ இங்க பாரு நம்பர் 1. ஏய் அம்மா, ஏய் இங்க பாருங்க 1 பக்கத்துல ஸ்டார் வைங்க, இந்த பக்கத்துல ஹார்ட்டிங் வைங்க. வாவ், எப்படிமா இருக்கு? எப்படிமா இருக்கு? நல்லாக்கா? என்னோடய ஹஸ்பண்ட் பலூன்லாம் ஊதி ரெடி பண்ணிகிட்ருக்கப்ப ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னென்னா ஒயிட் அண்ட் ப்ளூ பலூன்ஸ் கொஞ்சம் ஊதுனாலே வெடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா மறுபடியும் என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஒயிட் அண்ட் ப்ளூ பலூன்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் பலூன்ஸ்லாம் ஊத ஆரம்பித்தோம். எனக்கு பலூன் ஊதுனாலே கொஞ்சம் பயம், ஏன்னா வெடிச்சிடுவோம் அப்படின்னு. ஸோ நான் முடிஞ்ச அளவு தள்ளி வச்சே ஊதிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துடுவேன் முடிச்சு விட்றதுக்கு. ஸோ அவர் அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்த டைமில் நான் பலூன் ஆர்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பலூன் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதில் நம்ம ஊதி வச்ச பலூன்ஸை இன்சர்ட் பண்ணி விட்டால் அப்படியே ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி. ஸோ அது நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஆல்மோஸ்ட் பிரஷிவ் குட்டியோட தூங்குகிற டைம் அப்படின்றதுனால பிரஷிவ் குட்டியை கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ நான் பலூன் ஸ்டிங் மட்டும் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பலூன் ஸ்ட்ரிப்பை வந்து நான் அட்டாச் பண்ணேன். நம்ம டைரெக்டாக வந்து செவுத்துல செல்லோ டேப் போட்டு ஒட்டுறதுக்கு ஒரு ரிப்பன் மாதிரி அந்த ஸ்ட்ரிப்பில் கட்டிட்டு அந்த ரிப்பனை செவுத்துல ஒட்டுனா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து 2 எண்ட்ஸையும் ரிப்பன் வச்சு இழுத்து கட்டிட்டு, அதே மாதிரி மிடில்லையும் வந்து ரிப்பன் கட்டி நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன் செவுத்துல. அதுக்கப்புறம் லென்த் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலூன்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு, தொங்குற அந்த ஸ்ட்ரிப்பையும் நான் வந்து ரிப்பன் வச்சு செவுத்துல ஒட்டிட்டேன். ஸோ பலூன் ஆர்ச் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸை அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த லைட் ஸ்ட்ரிங்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார் தீம் அப்படின்றதுனால நான் 2 ஸ்டார்ஸ் வச்சுருந்தேன். ஒன்று பெருசு, ஒன்று சிறுசு. ஸோ அதை வந்து 2 எண்ட்லேயும் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் டெக்கரேஷன். கம்ப்யூட்டர் டேபிள் தான் யூஸ் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ரூமை வந்து பெருக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ டேபிள் டெக்கரேஷனுக்கு வந்து நாங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட்டு மேலாப்பில் ஒரு கோல்டன் துப்பட்டா, அதுக்கப்புறம் சுற்றி ஒரு கோல்டன் துப்பட்டா வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த துப்பட்டா எண்டு வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு கார்லண்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம், ஸ்டார்ஸ் தொங்குற மாதிரி. அதையும் அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 1 பலூனை ஃப்ரண்ட்டில் ஒட்டியாச்சு. ஸோ இதுதான் எங்கள் ப்ரஷிவ் குட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டேவோட டெக்கரேஷன்ஸ். இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.